பாகம் 3 அத்தியாயம் 13. சக்கரவர்த்தி இளவரசரின் முதுகையும் தலையையும் தடவி கொடுத்தார். என் சிங்கமே, எழுந்திரு. எதற்கு கண்ணீர்? நான் உன்னை கொண்டாடுகின்ற தகப்பன். நீ என் உயிருக்கு உயிரான மகன். அதே விதமாக நீயும் என்னை உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். நமக்குள் எந்த பிரிவும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நமது எதிரிகள் நமக்குள் பிரிவு ஏற்படுவதை விரும்புகிறார்கள். தகப்பனும் மகனும் சண்டையிட்டு கொண்டால் உள்ளுக்குள்ளே படையெடுத்து ஊடுருவி விடலாமே என்று பார்க்கிறார்கள். அது இல்லை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். என் கண்மணி, என்னோடு இரு. அவர் கை விரித்தார். விரித்த அந்த கைகளுக்குள் ராஜேந்திரர் அடைக்கலம் புகுந்தார். தகப்பனை இருக்க தழுவி கொண்டார். கன்னங்களில் முத்தமிட்டார். ஐயா, அவர் முகத்தை கையில் ஏந்தினார். தந்தையே, முழு மூச்சாக கோயில் கட்டும் பணியை நீங்கள் பாருங்கள். என் பணி இந்த சோழ தேசத்தை பாதுகாப்பது, இதன் எல்லைகளை பலப்படுத்துவது, இதற்குள் வேறு எவருமே நுழைய முடியாதபடி இறுக்கமாக வைத்துக்கொள்வது. நான் நமது எல்லைகளை சுற்றி சுற்றி வந்து நம் சோழ தேசத்தை பாதுகாக்கிறேன். இனி ராஜேந்திரனிடமிருந்து ஒரு சிறு முனகல் கூட உங்களிடம் வராது. சேர தேசத்து அந்தணர்களை கொன்றது பாபம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. யானை என்பது விநாயக பெருமானின் வடிவம். அது மிதிக்க வந்தால் விட்டு விடுவோமா? வெட்டி வீழ்த்துவோம் அல்லவா? பாம்பு என்பது சிவனின் ஆபரணம். அது சீறினால் விட்டுவிடுவோமா? வெட்டி வீழ்த்துவோம் அல்லவா? விஷம் கக்கினால் நகர்ந்து விடுவோமா? துண்டு துண்டாக்கி விடுவோம். நீங்கள் அதைத்தான் செய்திருக்கிறீர்கள். அந்தனர் என்று பசப்பி பேசிக்கொண்டு இடுப்பில் வாள் எடுத்து போர் புரிய வந்தால் விட்டு விடுவோமா? துண்டு துண்டாக்க வேண்டும். இது இந்த குண்டன் சேர தேசத்து ஒற்றன் காந்தலூர் சாலை கடிகையில் இருந்துதான் வந்திருக்கிறான். இனி சோழ தேசத்தை எதிர்த்து எவர் சிறிதளவு ஆடினாலும் ராஜேந்திரன் அடித்து நிறுத்துவான். உங்களை விட மிக கடுமையாக எதிரிகளை நான் தண்டிப்பேன். நீங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் கோயில் கட்டும் பணியை ஆரம்பியுங்கள். இங்கு யார் யாருக்கு என்ன வேலை என்பதை இங்கேயே இந்த சபையில் பேசி முடித்துக்கொள்வோம். இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ராஜேந்திரருக்கு சோழ தேசத்தின் காவல் முக்கியமான வேலை என்றால் அவருக்கு துணையாக அருண்மொழி போகட்டும். பிரம்மராயர் கம்பீரமான குரலில் பேசினார். விக்ரமசிங்க மூவேந்த வேளாளர் உறையூரிலோ அல்லது கொடும்பாளூரிலோ இருந்தபடி எல்லையை காவல் காக்கட்டும். கிழக்கு பக்கம் அதிகப்படியான காவல் எதுவும் தேவையில்லை. மேற்கு பக்கம் உங்களுடைய மருமகனான விமலாதித்தர் போகட்டும். வடமேற்கே பல்லவரையர் வந்தியத்தேவர் தன்னுடைய ஊரிலிருந்தோ அல்லது மேல்பாடியிலிருந்தோ நமது எல்லைகளை நோக்கி எவரும் வராமல் காக்கட்டும். அனைவரும் இந்த இடத்தில் கூடியிருந்து கோயில் கட்டும் பணியை மேற்கொள்வோம். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எல்லா பணிகளிலும் தலையிட்டு நிர்வாகம் செய்ய அடிமை வீரர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பு பழுவேட்டரையரை சேர்ந்தது. சிற்பிகளையும் கருவூலத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். பிரம்மராயர் முடிக்க சக்கரவர்த்தி கை உயர்த்தி ஆமோதித்தார். அந்த அவை மெல்ல கலைந்தது. குஞ்சர மல்லர் தனது சிற்பிகளிடையே பேசினார். இது எவ்வளவு பெரிய கொடுப்பினை! சக்கரவர்த்தியார் குணவனை ஞாபகம் வைத்திருக்கிறார். நித்த வினோத பெருந்தச்சன் என்று அழைக்கிறார். இந்த சபையில் எல்லோருக்கும் நடுவே பல வருடங்கள் முன்பு உரையாடியதை குறிப்பிட்டு சந்தோஷப்படுகிறார். உத்தம சோழர் எனக்கு எந்த பட்டமும் பதவியும் தரவில்லை எனினும் திருவிடைமருதூர் கோவிலில் நான் வேலை செய்ததை சுட்டி காட்டுகிறார். சோழ தேசம் முழுமையும் ஆளுமை செய்யும் சக்கரவர்த்தி, சோழ தேசத்திற்கு அப்பாலும் தன்னுடைய ஆளுமையை விரிவு செய்த சக்கரவர்த்தி, எதிரிகள் நடுங்க படை நடத்தும் மாமன்னன், அறிஞர்கள் மயங்கி பேசுகின்ற பேரறிவாளன், பெண்களின் மனதை கவரும் கருணையாளன், கண்ணியன், எவர் தூண்டுதலும் இல்லாது தானே முன்வந்து எனக்கு இவரை நன்கு தெரியும், இவர் மிகவும் கெட்டிக்காரர் என்று சொன்னால் அதைவிட பாக்கியம் ஏதும் உண்டா? ஒன்றே ஒன்று சொல்வேன். உங்கள் உயிர், உடல், உள்ளம், உடைமைகள் அனைத்தையும் சக்கரவர்த்திக்கு தத்தம் செய்யுங்கள். அவருடைய கனவை நனவாக்குங்கள். சக்கரவர்த்தி கோயில் வேலைகளை தலைமையேற்று நடத்துவார். நம்முடைய பிரிவிற்கு தலைவர் பிரம்மராயர். சக்கரவர்த்திக்கு அடுத்த பதவியில் இருக்கின்ற சேனாதிபதி இளவரசர் ராஜேந்திரர் எல்லை காவலுக்கு நகருகிறார். அவரோடு அருண்மொழியும் போகிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் கவனிக்க பிரம்மராயர் நேரடியாக இருந்து செயல்படுவார். நாமும் எந்த வேலைகளுக்கும் சிரமம் வராமல் பார்த்துக்கொள்வோம். சிற்பிகளுக்கு நடுவே உற்சாகமாக குஞ்சரமல்ல பெருந்தச்சர் சொல்ல பெண்கள் மெல்லியதாக குலவையிட்டார்கள். குணவனுக்கு மரியாதை செய்தார்கள். குணவன் எழுந்து கைகூப்பி சிரம் தாழ்த்தினான். இலத்தியை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையா? இலத்தி சடையரான இன்னொரு பெருந்தச்சன் பற்றி அவனது தாய் ஆவலாக வினவினாள்.
ஆகா, உன் மகனுக்கு அந்த சபையில் ஒரு இடம் கிடைத்ததே மிகப்பெரிய விஷயம். நாங்கள் சபையில் உட்கார்ந்து பேசிவிட்டு வரவில்லை. பேசுவதற்கு அப்பால் அரண்மனைக்குள் ஆசனமிட்டு தலைவாழை விரித்து மன்னருக்கு அருகே அமர்ந்து உணவு உண்டு வருகிறோம். எனக்கும் இலத்திக்கும் குணவனுக்கும் பரிமாறியது யார் தெரியுமா? பட்டமகிழ்ச்சியும் பஞ்சவன் மாதேவியும். வெள்ளப்புட்டு அருமையாக இருக்கிறது என்று ருசித்து சாப்பிட்டேன். பஞ்சவன் மாதேவி பாத்திரம் நிறைய வெள்ளப்புட்டு எடுத்து வந்து மறுபடி என் தொண்டையை நிரப்பினார்கள். இனிப்பு என்றால் விடமாட்டீரே, அங்கேயும் போய் போடு போடு என்று சாப்பிட வேண்டுமா? குஞ்சர மல்லரின் இரண்டாவது மனைவி இடித்துரைக்க கூட்டம் வாய்விட்டு சிரித்தது. பெருந்தச்சரும் தொடையை தட்டி கொண்டு சிரித்தார். இலத்தி, குணவன் 2 பேரும் அந்த சபையில் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டது எனக்கு மிகவும் பிடித்தது. தனக்கொரு இடம் கிடைத்துவிட்டது என்ற கர்வத்தில் அவர்கள் அத்துமீறவே இல்லை. அதிகம் பேசவில்லை. மன்னரால் பாராட்டப்பட்ட போதும் குணவன் அமைதியாக கை கட்டி நின்றிருந்தானே தவிர, அமைதியாய் கை கூப்பினானே தவிர, தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மமதையில் அவன் பேசவில்லை. பரம ரகசியமான விஷயங்கள் பேசும்போது வியப்பு காட்டவில்லை. 2 பேரும் என் கண்ணின் மணிகள், என் மானத்தை காத்தவர்கள். அரசருக்கும் இளவரசருக்கும் மெய்க்காவல் படையினர் இருந்தார்கள். பிரம்மராயருக்கு அருண்மொழி இருந்தான். எனக்கு இந்த 2 கண்மணிகளும் அனுசரணையாக இருந்தார்கள். இந்த கட்டுப்பாடுதான் நான் விரும்புவது. உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்க வேண்டுமெனில் கட்டுப்பாடோடு இருங்கள். மிக நிச்சயம் கௌரவம் கிடைக்கும். கௌரவத்தை நீங்கள் தேடி போகக்கூடாது, அது உங்களை தேடி வர வேண்டும். பெருந்தச்சர் சொல்ல மற்ற சிற்பிகள் தலையாட்டினார்கள். சரி, நீ போய் கருந்தட்டை குடி கருமார்களிடம் அமைதியாக இருக்கும்படியாக மிக நாசுக்காக பேச வேண்டும். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். இருப்பினும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதையை மெல்ல சொல்லி அதிகம் எதிர்பார்க்கிறார் என்பதையும் விவரிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதையை அவர்களிடம் சொன்னால் அவர்களுக்கு கோபம் அதிகமாகவோ என்னவோ என்று குணவன் சொன்னான். சட்டென்று குஞ்சரமல்ல பெருந்தச்சர் குணவனை உற்று பார்த்தார். அதுவும் சரிதான். திருவலஞ்சுழியில் உள்ள உலோக சிற்பிகளிடம் போய் இதை சொல். அந்த செய்தி நிச்சயமாக கருந்தட்டாங்குடியில் பரவும். ஆனால் உலோக சிற்பிகளுக்கு இப்பொழுது ஒன்றும் வேலை இருக்காதே. பிற்பாடு வேலை இருக்கும் என்று இப்பொழுதே சொல். பிரம்மராயரிடம் சொல்லி பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுத்து உலோக சிலைகளை செய்ய சொல். ஐயா, ஒரு யோசனை. சொல் இலத்தி, என்ன யோசனை? முதலில் ஒரு விநாயகர் சிற்பமும் பிறகு நடராஜர் சிற்பமும் மூன்றாவதாக நமது அரசர் சக்கரவர்த்தி உடையாரின் திருவுருவமும் திருவல்லத்தில் உள்ள உலோக சிற்பிகளிடம் செய்ய சொன்னால் என்ன? கூட்டம் மறுபடியும் குலவையிட்டது. பெருந்தச்சர் குஞ்சரமல்லன் எழுந்து இலத்தியை தழுவிக்கொண்டார். அற்புதமான யோசனை குணவன், இதையும் நீயே செய். விஷயத்தை அவர்களிடம் போய் அழகாக தெரிவி. இலத்தியையும் கூடவே கூட்டிக் கொண்டு போ. அவனையும் இம்மாதிரியான தலைமை விஷயங்களுக்கு பழகச் செய். அடே அப்பா, என் பொறுப்பு பாதியாக குறைந்து விட்டதடா. இப்படி அருமையான சிற்பிகள் இருக்கும் வரை, தெளிவாக யோசிக்கின்ற உதவியாளர்கள் இருக்கும் வரை எனக்கென்ன கவலை? இனிமேல் விமானம் கட்டுவதை தவிர நான் வேறு எது பற்றியும் சிந்திக்க போவதில்லை. பெண்டுகளே, வேளா வேளைக்கு எனக்கு நல்ல உணவுகளை கொடுத்து கொண்டிருங்கள், அது போதும். சதாசிவாச்சாரியாரை போய் சமாதானம் செய்துவிட்டு வர வேண்டாமா? அரசர் எதுவும் நினைத்து கொள்ளவில்லை என்று அவருக்கு உறுதி சொல்ல வேண்டாமா? எனவே நீங்கள் ஒரு நடை நாரத்தை மலைக்கு போய்விட்டு வருவது நல்லது என்று நினைக்கிறேன். குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் சொன்னான். இலத்தியும் அதை ஆமோதித்தான். அப்படியானால் இப்பொழுதே கிளம்புகிறேன். உடனடியாக கிளம்ப வேண்டிய அவசியமில்லை ஐயா. குணவன் கை காட்டி சொன்னான். நீங்கள் வருவதாக ஆள் அனுப்பினால் போதும், அதுவே பெரிய சந்துஷ்டியை கொடுக்கும். நீங்கள் 3 நாட்கள் கழித்து நிதானமாக புறப்படலாம். இன்றைய பேச்சு என்ன விதமான எதிர் விளைவுகளை கிளப்புகிறது என்பதை பார்த்துவிட்டு போகலாம். போய் நீங்கள் ஒரு 10 நாட்கள் தங்க வேண்டி இருந்தால் இங்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லிவிட்டு போங்கள். பெருந்தச்சர் சரி என்று தலையசைத்தார். குணவன், இங்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது. 7 பனை உயரத்திற்கு கற்றளி கல்லினால் கோவில் எழுப்பப்பட வேண்டுமென்றால் உச்சியில் ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு யானை கணத்திற்கு 8 நந்திகள் ஏற்றப்பட வேண்டும் என்றால், பெரும் ஒற்றை கற்பலகை ஒன்று மேலே போட்டு அழுத்தப்பட வேண்டும் என்றால், அதன் மீது பாரமாக உருளைக்கல் ஒன்று வைக்க வேண்டும் என்றால், சாரம் கட்டியா இதை ஏற்றப்போகிறோம்? ராட்டினம் போட்டு இழுப்பது, கம்பு கொடுத்து தூக்குவது, சாரம் கட்டி ஆங்காங்கே வைத்து எடுத்துக்கொண்டு போவதுமாய் ஒரு திட்டம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இது பற்றிய பலத்த சந்தேகம் எனக்கு உண்டு. தஞ்சையில் பந்தல் வேலை செய்பவர்கள் மர தச்சர்களுடைய தனி பிரிவினர்
சாரம் கட்டி கயிறு போட்டு இறுக்கி மேலே கல் தூக்கி வைத்து காண்பித்தார்கள். 2 கோல் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த கல் 20 நாளைக்கு பிறகும் அசையாமல் இருந்தது. சவுக்கு கட்டைகள் பூமியில் இறங்காமல் இருந்தன. கயிறுகள் விடுபடாமல் இருந்தன. ஆனால் நாம் இன்னும் அதிக உயரமல்லவா ஏற்று போகிறோம். சாரங்களில் 3 கற்பலகைகள் போகலாம் என்று பந்தல்காரன் சொல்கிறான். எவ்வளவு உயரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிறான். மேலே போக போக காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஒருவேளை மழை வந்தால் கயிறுகள் இற்று போகலாம். எல்லா கயிறுகளையும் சோதித்து கொண்டிருக்க முடியாதே. எனக்கு இது குறித்த கவலை மிக பலமாக இருக்கிறது. இதுதான் வழியா, வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்றும் தோன்றவில்லை. இந்த கோயிலை, இந்த உச்சியில் இருக்கும் உருளைக்கல்லை, நந்திகளை, கற்பலகைகளை எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? தயவு செய்து இது பற்றி சகலரும் சிந்திக்க வேண்டும். சதாசிவாச்சாரிதான் ஒரு யோசனை சொன்னார். மேற்கிலிருந்து ஒரு பாதை போல ஒரு மண்மேடு அமைத்து மெல்ல மெல்ல மண்மேட்டின் மீது பாறை கற்களை ஏற்றி உச்சிக்கு கொண்டு போக வேண்டும். ஆட்கள் இழுக்க, ஆட்கள் தள்ள பாறை கற்கள் மேலே போக வேண்டும் என்று சொன்னார். இது சரியாக வருமா என்று புரியவில்லை. 2 கோல் அகலத்திற்கு பாதை அகலமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 7 பனை உயரம் மண் குவித்து அங்கிருந்து நீண்ட பாதை ஒன்றை அமைக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போய் அந்த சரிவு நிற்கிறது. நீண்ட மண்பாதை சரி வருமா? மழையை தாங்குமா? நடுவே பிளக்காமல் இருக்குமா? எத்தனை பேர் ஏறலாம்? எவ்வளவு பலகைகள் போகலாம் என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றன. மண் போட்டு அதற்கு மேலே சவுக்கு கட்டைகள் கொடுக்கலாம் என்கிறார். பாதைக்கு மேலும் சீவப்பட்ட சவுக்கு கட்டைகளை அடுக்கி வைத்து விட வேண்டும் என்கிறார். அதாவது சவுக்கு கட்டைகள் மீது பாறைகள் நகர்த்தப்படும். இதனால் பாறை எளிதாக நகரும். சவுக்கு கட்டைகள் மீது எண்ணெய் பூசலாம், வழுக்கி கொண்டு போகும் என்கிறார். கயிறு அருந்தால் வேகமாக வழுக்கி கொண்டு வரும். அப்பொழுது கீழே நிற்கின்ற ஆட்களின் கதி என்ன? இப்போதைக்கு இது ஒரு நல்ல வழியாக தெரிந்தாலும் எங்கிருந்து எங்கு பாதை என்பது பிரமிப்பாக இருக்கிறது என்று பெருந்தச்சர் கவலையோடு நிறுத்த, ஐயா, எனக்குள் வேறொரு திட்டம் இருக்கிறது. இதை காட்டிலும் இன்னும் ஆட்கள் வருவார்களா வேலை செய்ய என்பதை தெரிந்தால் அது பற்றி நான் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன். நிச்சயம் வருவார்கள். ஆட்களுக்கு என்ன? ராஜேந்திரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்னும் 10,000 ஆட்கள் நிச்சயம் அனுப்புவார். நீ என்ன செய்ய போகிறாய்? நீங்கள் நார்த்தாமலைக்கு போய் வாருங்கள். அதற்குள் ஒரு மாதிரி வடிவம் செய்து வைக்கிறேன். அந்த மாதிரி வடிவம் மரத்தில் இருக்கும் அல்லது சுண்ணாம்பு கல்லிலும் செய்யலாம் என்றிருக்கிறேன். சுண்ணாம்பு கல்லை விட மாக்கல்லில் அதை வடித்து கொடு. அந்த மாவுக்கல் மாதிரிகளுக்கு மிக நன்றாக இருக்கும். ஆமாம், எப்படியோ ஒரு விதமாக நான் மாதிரி வடிவம் தயாரித்து நாம் எந்த அளவுகளில் பலகைகளை அடுக்கப் போகிறோமோ அதே அளவுகளில் பலகைகளை தயார் செய்து அதற்கு எண்கள் கொடுத்து வைத்து விடுகிறேன். அங்கே கோயில் கட்டப்பட கட்டப்பட இங்கு பலகைகள் ஏற்றப்படும். நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எந்த அளவில் செய்ய வேண்டும் என்பதும் எல்லோருக்கும் தெரிய வரும். நன்றாக இருக்கிறது உன் யோசனை. மாதிரி வடிவத்தை சிறியதாக செய்யாமல் நன்றாக பெரியதாகவே செய். மாக்கல்லில் வேலை தெரிந்தவர்கள் நம்மில் உண்டு. ஆனால் அவ்வளவு மாக்கல் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும் ஐயா. திருக்கடல் மல்லைக்கு பக்கத்தில் மாக்கல் இருக்கிறது. 3 பார வண்டிகளில் கொண்டு வர சொல்கிறேன். நல்லது, அப்படியே செய். நம்முடைய கொட்டாரத்தில் நெல் இருக்கிறதல்லவா? சிற்பிகளுக்கு எந்த குறையும் இல்லையே? இல்லை ஐயா, எது கேட்டாலும் தருகிறார்கள். எந்த குறையும் இல்லை. நடுவே ஒருமுறை பிரம்மராயரை மரியாதை நிமித்தம் பார்த்து விட்டு வா. அரண்மனையில் உள்ள மாடிப்படிகள் நடந்து நடந்து வழுவழுப்பாக இருக்கின்றது. யாரையேனும் அனுப்பி பொடிக்கச் சொல். அரசர் இல்லாத நேரமாக பார்த்து 2-3 நாழிகையில் பொடித்துவிடு. அதிகம் சத்தம் எழுப்ப வேண்டாம். 10 பேர் ஒரு சேர பொடித்து துடைத்து இறங்கி விடட்டும். நானும் நினைத்தேன் ஐயா, நீங்களும் சொல்லிவிட்டீர்கள். உடனடியாக அதை செய்கிறேன். அவர்கள் பிரிந்தார்கள். அவர்கள் மனம் முழுவதும் கோவில் கட்டுவதிலேயே லயித்து கிடந்தது. குணவன் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன் 40 வயதான ஆள். மெல்ல அப்போதுதான் காதோரம் நரைக்க துவங்கியிருந்தது. குணவன் மதுராந்தகனின் மைத்துனனான இலத்தி சடையனுக்கு 20 வயது. இலத்தி மாதிரி வேலைகளில் மிகவும் கெட்டிக்காரன். இலத்திக்கு 6 உதவியாளர்களும் இருந்தார்கள். இலத்தி அவர்களை அழைத்து தனியாக பேசினான். அவர்கள் திரைச்சீலை இருக்கின்ற அறைக்கு போய் ஒவ்வொரு திரைச்சீலையாக பார்த்து ஓலை சுவடியில் எடுத்து எழுத்தாணியில் குறிப்புகள் எடுத்துக்கொண்டார்கள். அன்று மாலையில் இலத்தி சடையன் குணவன் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சனை பார்த்து, எனக்கென்று தனியாக ஓடு வேய்ந்த ஒரு வீடு தேவை. நான் மிக பெரிய மாதிரி வீடு ஒன்றை செய்ய திட்டமிட்டிருக்கின்றேன்.
பெருந்தச்சர் சொன்னது போல ஒரு சான் ஒரு கோல் என்று அளவு வைத்து கொள்ளப் போகிறேன். அப்படி செய்கிற போது உச்சியிலிருந்து சாரம் இறக்க வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் போக வேண்டும்? நெட்டுக்குத்தாக இறங்க முடியாதல்லவா? சரிவான சாரம் வேண்டும். அது எவ்வளவு தூரம் போகும் என்பதை நான் கண்டுபிடித்து விடலாம். எனவே அது வீடாக இல்லாமல் சுற்றி சுவர் எழுப்பி மேலே ஓடு வரைந்து மிக பெரிய கூடமாக இருப்பது நல்லது. கோயில் கட்டிய பிறகும் அந்த மாதிரி வடிவம் பாதுகாக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அற்புதமாக சொல்கிறாய். நீ சொல்லும் பொழுதே எப்படிப்பட்ட இடமாக அது இருக்க வேண்டும் என்பது எனக்குள் விரிகிறது. நாம் இருவரும் இன்று மாலை அல்லது இரவு பிரம்மராயரை பார்த்து பேசிவிட்டு வருவோம். வருகிறோம் என்று பிரம்மராயருக்கு தகவல் அனுப்பிவிடலாமா? அனுப்பலாம். ஆனாலும் தகவல் சொல்ல போனவன் போன வேகத்திலேயே திரும்பி வந்தான். பிரம்மராயர் தன்னுடைய சொந்த ஊரான அமன்குடிக்கு போயிருக்கிறார். அமன்குடியில் அவர் கட்டிய ராஜராஜேஸ்வரத்தில் வேத விற்பனர்கள் ஒன்று கூடி பாராயணம் செய்ய போகிறார்களாம். சக்கரவர்த்தியின் மேன்மைக்காகவும் சோழ தேசத்தினுடைய சுபிட்சத்திற்காகவும் அந்த ஹோமம் நடக்கப் போவதாக பிரம்மராயர் வீட்டில் சொன்னார்கள். சரி, நல்லதாய் போயிற்று. குணவன் தொடை தட்டி கொண்டு எழுந்தான். நீ வீட்டில் சொல்லிவிட்டு குளித்து சாப்பிட்டு விட்டு வந்துவிடு. நாம் குடந்தை பாதையில் பயணித்து உப்பிலியப்பன் கோயில் வழியாக அமன்குடிக்கு போகலாம். பெரியவரிடம் சொல்ல வேண்டாமா? பெருந்தச்சர் விசாரித்தால் இங்கே இருக்கிறவர்களிடம் சொல்லிவிட்டு போகலாம். போய் உடனே திரும்பி விடுவோம். யாரை வைத்து அந்த பெரிய கூடம் கட்ட செய்வது? அதில் இப்போது ஆவல் காட்ட வேண்டாம். அவர் காசு கொடுத்திருக்கிறாரா அல்லது ஆட்கள் அனுப்புகிறாரா என்பதை அவரே தீர்மானம் பண்ணட்டும். பிரம்மராயர் காசு கொடுத்தால் நாம் ஆட்களை ஏற்பாடு செய்வோம். பெருந்தச்சருக்கு என்று சொன்னால் வீடு கட்ட பல பேர் விரைந்து ஓடி வருவார்கள். 20 நாளில் முடிந்து விடாதா? சுற்றுச்சுவர் எழுப்பி மேலே கூரை போட 20 நாள் எதற்கு? 10 நாட்களில் முடித்து விடலாம். சரி, நான் கிளம்புகிறேன் என்று இலத்தி தன் குடிசை நோக்கி போனான். மெல்ல மாலை மங்கி கொண்டு வந்தது. தளிச்சேரி பெண்டிர் வீட்டிலிருந்து நடனமாடல் சப்தமும் வேங்குழல் சப்தமும் மத்தள சப்தமும் உடுக்கை இடக்கை முழவு என்கின்ற சப்தங்களும் கேட்டன. அப்போது நட்டுவனாரின் குரல் உயர எழும்பி தாளம் சொல்லியது. இலத்தி அமன்குடிக்கு போகும்போது தேவரடியார் குடியிருப்பு வழியாக போனால் என்ன என்று யோசித்தான். உடுத்தி கொண்டு வெளியே வந்தான். ஆனால் அவன் நினைத்ததற்கு மாறாக தேவரடியார் குடியிருப்பை சுற்றி கொண்டு குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் குதிரையில் விரைய இலத்தியும் பின்தொடர வேண்டியதாயிற்று. கருந்தட்டாங்குடி வழியே சுண்ணாம்பு காலவாய்கள் தாண்டி திருவையாறு பாதைக்கு முன் திரும்பி குடந்தை பாதையில் பயணித்து உப்பிலியாபுரம் போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு அமன்குடி நோக்கிய போது மெல்ல இருட்டு துவங்கிவிட்டது. அமன்குடியை அடைந்த போது கும் இருட்டாக இருந்தது. சில பந்தங்கள் ஆங்காங்கே எரிய விடப்பட்டிருந்தன. கோயிலுக்கு கிழக்கும் தெற்கும் வாயிற்படிகள் இருந்தன. கோயிலுக்கு அடுத்தாற் போல உள்ள அரச மரத்து மேடையிலும் கோயிலை சுற்றியுள்ள திண்ணையிலும் படிகளிலும் இன்னும் சற்று தள்ளி அமர்ந்திருந்த குளக்கரை படியிலும் அந்தணர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் தீப்பந்தங்கள் இருந்தன. அது இடைவேளை போலும். அந்தணர்கள் ஈரத் துணியால் முகம் துடைத்து மறுபடியும் திருநீர் இட்டுக்கொண்டு ஊர்கதைகள் பேசி கொண்டிருக்க சற்று தொலைவிலேயே குதிரையை விட்டு இறங்கி ஒரு வைசியர் வீட்டு வாசலில் குதிரையை பூட்டி சேனத்தை தளரவிட்டு யார் என்று கேட்ட கிராமத்து அதிகாரியிடம் தங்கள் பெயரை சொல்ல அவன் தெரியும் தெரியும் என்று சந்தோஷப்பட்டு வரவேற்றான். குதிரைக்கு ஒரு வீட்டு பின்பக்கத்து புல்கட்டு கொண்டு வந்து போட்டான். மெல்ல வீடுகள் ஓரமாய் சிற்பிகள் இருவரும் நடந்து குளக்கரையில் இறங்கி கைகால் கழுவி மேல் துணியை ஈரம் செய்து முகத்தை துடைத்து கொண்டு வாய் கொப்பளித்து சாமி தரிசனம் செய்ய மெல்ல படி ஏறிய போது அந்தணர்கள் உரத்த குரலில் பேசுவது கேட்டது. குணவனும் இலத்தியும் சட்டென்று அமர்ந்து கொண்டார்கள். உள்ளே பெருந்தச்சரின் பெயர் அடிபடுகிறதே, இலத்தி அடிக்குரலில் கேட்டான். ஆமாம், அவர்கள் ஏதோ கேலி செய்து பேசுகிறார்கள். பேச்சு தெளிவாக காதில் விழவில்லையே. படியில் 6-7 பேர் ஏதோ ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலேறி இங்கு வந்து அமர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது நாம் நெருங்கி விடலாம். குணவன் காத்திருந்தான். அவன் சொன்னது போலவே சிலர் படியேறி வந்து உரக்க பேசியவர்களிடம் அருகே உட்கார்ந்து கொண்டதும் இவர்களும் அருகே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். தீப்பந்த வெளிச்சம் மரத்தின் நடுப்பகுதிக்குத்தான் போதுமானதாக இருந்தது. தரையில் உள்ளவர்களின் முகம் தெரியவில்லை. எழுந்து நின்றால் ஆளினுடைய வடிவம் மட்டும் தெரியும். ஆனாலும் அவர்கள் தைரியமாக எது பற்றியும் கவலை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். முகம் தெரியாத இருட்டினில் பேசினால் அடையாளம் தெரியாது என்பதால் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ என்று குணவனுக்கு தோன்றியது. பிறகு ஒருவேளை கேட்டால் நானா
குளக்கரையில் அமர்ந்து பேசினேனா? இல்லவே இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். குஞ்சர மல்லர்தான் கோவில் கட்டுவதற்கு பெருந்தச்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்ததுமே எனக்கு தெரிந்துவிட்டது என்று ஒரு அந்தணர் ஆரம்பிக்க, என்ன தெரிந்துவிட்டது என்று மற்றொருவர் கேட்க, யானைதான் களப்பலி என்று தெரிந்துவிட்டது. அந்தணர்கள் பலர் வாய்விட்டு சிரித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோக்கியதை. குஞ்சரமல்லர் யோக்கியதைக்கு ஆடு வெட்டினால் சரியாக இருக்குமா, இல்லை மாடு சரியாக இருக்குமா? யானைதான் குஞ்சரமல்லருக்கு சரியான தகுதி. எனவே குழி தோண்டி யானையை குப்புற கவிழ்த்து உயிரோடு புதைத்து விட்டார்கள். ஜெய விஜயி பவ, விநாயகர் பூஜை நன்றாக முடிந்தது என்று இசையோடு சொல்ல மறுபடியும் பேயாக சிரித்தார்கள். பிராமணர்களே, பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும், இரவில் அதுவும் பேசாதே என்கிறார்கள். இது அமன்குடி, அந்தனர் கோட்டை. பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி செய்த போது சமணர்கள் வாழ்ந்த இடம். விஜயாலய சோழன் வந்தபோது சைவம் தழைத்தது. சமணர்கள் வடக்கே போய்விட இது அந்தன குடியிருப்பு ஆயிற்று. இந்த அமன்குடி மெல்ல மெல்ல மறைந்து அம்மன் குடியிருக்கும் இடமாக மாறிவிட்டது. அம்மங்குடி என்றும் மறைவிவிட்டது. இந்த இருட்டில் யார் வந்து நம்மை வேவு பார்க்க போகிறார்கள்? வந்து பார்த்தால் என்ன, பார்க்கட்டுமே. பயந்து வாழ்வது என்பது இனி இல்லை. அந்தனர் இல்லாது சோழ தேசம் இல்லை. அடுத்த சேனாதிபதியும் பிரம்மராயர்தான். அருண்மொழிப்பட்டன்தான் அடுத்தபடியான பிரம்மராயன். முட்டாளே, யாரோ ஒருவர் பேச இன்னொருவர் குரல் கொடுத்தார். அரசரை பற்றியோ இளவரசரை பற்றியோ பேசினால் கூட பொறுத்து கொள்வார்கள். இன்றைய தேதிக்கு குஞ்சரமல்லர்தான் சோழ தேசத்தின் கதாநாயகன். 10 முழ வேட்டியும் மேலே சால்வையும் இடுப்பில் பட்டு துணியும் காலில் கற்கள் பதித்த பாதரட்சியுமாக பவனி வருகிறார். அது சரி, ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு மாதம். இப்பொழுது சிற்பிகளின் காலம். அது என்ன, ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மாதம்? கார்த்திகை மாதம் நாய்களுக்கு ஒப்பானது. மார்கழி மாதம் குதிரைகளுக்கு உவப்பானது. தை மாதம் எருதுகளுக்கும் பசுக்களுக்கும் உவப்பானது. கூட்டம் பெரிதாக சிரித்தது. அப்படியென்றால் மனிதர்களுக்கு? எல்லா மாதங்களும் நல்ல மாதம்தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். மனிதன் அபூர்வமான பிராணி ஐயா. அதனால்தான் இந்த நியதியை வகுத்திருக்கிறது விதி. வேறு எந்த இனம் அருகினாலும் மனித இனம் அருகக்கூடாது என்றுதான் இறைவன் இப்படி எல்லா காலமும் மனிதருக்கு கூடும் காலமாகவே வைத்திருக்கிறான். யாரோ ஒருவர் கொஞ்சம் நெகிழ்ந்த குரலில் பேசினார். அதென்ன, மனிதன் மட்டும் உசத்தி? மனிதன்தானே பேசவும் பாடவும் கற்றவன். வேறு எந்த மிருகமும் அதை செய்வதில்லையே. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் மனிதருக்குத்தானே இருக்கின்றன. மற்ற மிருகங்கள் அப்படியே தேங்கிவிட்டனவே. ஓலையில் வீடு அமைவது இருந்தது, பிறகு செங்கல் அடுக்கி கூரை, பிறகு அது அழியாமல் இருக்க வேண்டும் என்று கல்லை குடைந்து கோவில் செய்வது இருந்தது. இப்போது பார், 7 பனை உயரம் கல் பலகைகளை செதுக்கி செதுக்கி அற்புதமான ஒரு கட்டிடம் சக்கரவர்த்தி கட்டப்போகிறார். அட முட்டாளே, உலகத்தின் அற்புதம் கட்டடக்கலை என்றா சொல்கிறாய்? இந்த கட்டடக்கலைக்கு ஆதாரம் வேதம், மனிதனின் மொழி அறிவு, ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு சரியாக புரிந்து கொள்ளும்படியான மொழி அறிவு. இந்த மொழி அறிவால்தான் பற்பல கலைகள் வளர்ந்தன, ஆடலும் பாடலும் மலர்ந்தன. அதற்கு பிறகு ஓவியம், ஓவியத்தின் இன்னொரு வெளிப்பாடு சிற்பம், சிற்பத்தின் இன்னொரு கிளை உலோக வார்ப்புகள், இன்னொரு கிளை கட்டடங்கள், இன்னொரு கிளை தேர் சக்கரங்கள். வேதம் என்கிற சப்தத்தை அறிகின்ற விஷயத்தில் இருந்து பல 100 கிளைகள் கிளம்பின. சப்தத்தை அறிவது, சப்தத்தை வெளியிடுவது, சப்தத்தை உணர்வது, இவைதான் மனித நாகரிகத்தின் ஆதாரம். வேதம் அல்லாது இவை எதுவும் இல்லை. வேதமே முதல், வேதமே ஆதி, வேதமே மனித நாகரிகத்தின் முதல் சலனம். இதை இடையராது சொல்வதுதான் என் வாழ்க்கை என்கிற போது எனக்குள் புதிய பூரிப்பு ஏற்படுகிறது. நான் இங்கு பிரம்மராயருடைய ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊரில் எனக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்று, உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து, நடக்க செருப்பும் பிடிக்க குடையும் கொடுத்து, சன்மானமும் கொடுத்து வேதம் சொல் என்கிறார்கள். ஒழுகின்றவர்களை பார்க்கும்போது, கோட்டை காவலை பார்க்கும் போதும், யானையோடும் குதிரையோடும் போராடுபவர்களை பார்க்கும் போதும் எனக்கு பாவமாக இருக்கும். கல்லை அடித்து எடுத்து விரலெல்லாம் வீங்கிய சிற்பி அல்ல. நான் எவருடைய ஏவலுக்கும் காத்திருப்பவனும் அல்ல. என் வேலை மனனம் செய்வது. எவ்வளவு மனனம் செய்ய முடியுமோ அத்தனை மனனம் செய்வது. எத்தனை விஷயங்களை ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களை நினைவில் பதித்து கொள்வது. இதற்கு எவ்விதம் என் வாழ்க்கை அமைக்க வேண்டுமோ அவ்விதமாக என் வாழ்க்கையை அமைத்து கொள்வது.
நினைவாற்றலை வளர்த்து கொள்கின்ற வாழ்க்கைதான் என்னுடையது. புத்திதான் என் கொள்முதல், ஞாபக சக்திதான் என்னுடைய பலம். இதுதான் நம் குலம் என்று ஒரு அந்தணர் சொல்ல, என்ன பலம் என்ன குலம்? வேறொரு அந்தணர் கூட்டத்தின் ஓரத்திலிருந்து அலுப்பாக குரல் கொடுத்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.